வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 10 பேரை கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி 32 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தம்பதி தலைமறைவாகிவிட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. தம்பதியை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத் தரும்படி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். மோசடி நடந்தது எப்படி? மயிலாடுதுறையில் மனைவியை கொலை செய்துவிட்டு கொள்ளையின் போது கொலை செய்யப்பட்டதாக நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளிவந்தவர் உயிரிழந்துள்ளார். மனைவி பெயரில் உள்ள கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு வேறு பெண்ணை திருமணம் செய்ய திட்டமிட்டவர் 3 மாதத்தில் உயிரிழந்ததன் பின்னணி என்ன? திண்டுக்கல் அருகே தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவானவர்களை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத் தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். மோசடி கும்பல் சிக்குமா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஆந்திராவில் சொத்து மற்றும் தந்தையின் ஓய்வு பணத்திற்காக காவலரான அண்ணன் மற்றும் தம்பியை சகோதரி கொலை செய்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சகோதரியை மனைவியை பிரிந்த சகோதரர்கள் அதே சகோதரியாலேயே கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன? நாமக்கல் அருகே நூல் மில் தொழிலாளர்கள் 2 தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஏற்கனவே தகராறு இருந்து வந்த நிலையில் ஒரே நேரத்தில் வடமாநில தொழிலாளர் 2 உயிரிழந்திருப்பது எப்படி? சென்னையில் தனியார் நிறுவன கலெக்ஷன் ஊழியரை வழிமறித்து போலீஸ் வருமான வரித்துறை ஊழியர்கள் என்று மிரட்டி 20 லட்சம் ரூபாயை பறித்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஊழியரை பணத்தை திருடிவிட்டு நாடகமாடுகிறாரா? திருச்சியில் உரிய அனுமதியின்றி நாக்கின் நுனி பகுதியை 2ஆக வெட்டும் டங் ஸ்பிளிட்டிங் என்ற விபரீத செயலை செய்து வந்த 2 போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராம் வீடியோக்களால் வாடிக்கையாளர்களை பிடித்து கல்லா கட்டிய டாட்டூ கடை உரிமையாளர் கைதானதன் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.